குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் வெஸ்டேஜ் கிங் மேக்கர்ஸ் டீம் சார்பாக வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வெஸ்டேஜ் நிறுவனத்தில் புதுசாக லான்ச் பண்ண வெஸ்டேஜ் அக்ரி அக்வாஜல் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா தண்ணீர் பற்றாக்குறை தான். அதை போக்குறதுக்காக தான் நம்முடைய வெஸ்டேஜ் நிறுவனத்தில் சூப்பரான டெக்னாலஜி பேஸ் பண்ண இன்னோவேட்டிவான யாருமே கொண்டுட்டு வராத ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வெஸ்டேஜ் அக்ரி அக்வாஜல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம வந்து 9வது இடத்துல இருக்கோம். மக்களுடைய தேவை ஒரு 58% மக்களுடைய தேவைகளை வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான் வந்து பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு. அந்தளவுக்கு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் அதோட பங்களிப்பு வந்து 58% அளவுக்கு வந்து இருக்குது. அது வருங்காலத்தில் அது வந்து இன்னும் வந்து உயர்ந்துக்கிட்டே தான் வரும்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வெஸ்டேஜ் நிறுவனம் அக்ரிகல்ச்சர் இந்த ப்ராடக்ட் மூலமாக நமக்கு என்ன கொடுக்க வராங்கன்னா, மண் வளத்தை மேம்படுத்தணும், தண்ணீர் பற்றாக்குறையை போக்கணும், மகசூலை மேம்படுத்தி ஒரு பொருளாதாரத்தை சுதந்திரத்தை அடையணும். அதாவது இதன் மூலமாக பொருளாதாரத்தை சுதந்திரத்தை வந்து அடையணும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆல்ரெடி வெஸ்டேஜ் நிறுவனத்தில் ப்ராடக்ட் கேட்டகரியில் கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராடக்ட் நமக்கு வந்து இருக்குது. அதோடு சேர்த்து இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணி அதிகமாக வந்தாலும் பிரச்சனை, தண்ணி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் மண் அரிப்பு, அதனாலேயும் விவசாயிகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது. சரியான போஷாக்கு இல்லை, அதாவது மண்ணில் சரியான ஊட்டச்சத்து இல்லை, அதனாலேயும் வந்து பிரச்சனை வந்து ஏற்படுது விவசாயிகளுக்கு. இதெல்லாம் போக்குறதுக்காக தான் நம்ம வெஸ்டேஜ் நிறுவனத்தில் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா தண்ணீர் பிரச்சனை. அதாவது தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, தண்ணி பற்றாக்குறையாகிடும், மழை வராது, இல்லைனா வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி வறட்சி ஏற்படுறது நம்ம வந்து பார்க்குறது தான். ஏன்னா காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காலநிலை வந்து இப்போ கிடையாது. மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது. சரியான நேரத்துக்கு மழை பொழியறதில்லை. அதாவது காலநிலை தவறி ஒன்று வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டுக்கிட்டே வருது. அதை மையமாக கூட தான் நம்ம ப்ராடக்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் கிரைசிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான தண்ணி வரும், பார்த்துருப்போம். வெள்ளம் ஏற்படுறது வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும், இல்லை மழையே வராமல் போயிடும். ஒரு வருடம் அந்த பருவ காலத்தில் மழையே வராமல் போயிடும். அப்போ என்ன ஆகுனா, இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, அது வந்து இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலநிலை மாற்றத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், மரங்களை வந்து நிறையா அழிச்சிட்டு நிறையா நகரமயமாகிட்டே வருது. இதனால் நிலத்தடி நீரும் வந்து ரொம்ப கீழே போயிடுது. அப்போ என்ன ஆகுனா, சரியான நீர் வந்து தாவரங்களுக்கு வந்து அந்த பயிரிடுற நிலத்துக்கும் வந்து கிடைக்காம போயிடும். இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி நியூட்ரிஷன், மண்ணில் வந்து சரியான ஊட்டச்சத்து இருந்தால் தான் அதில் வளரக்கூடிய தாவரங்களோ செடிகளோ எல்லாமே நல்லா வளரும். அப்போ என்ன ஆகுது, நியூட்ரிஷன் சரியாமல் இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் சரியான முறையில் விவசாயம் வந்து நடக்கிறது கிடையாது. அப்போ அதையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கொண்டுட்டு போகணும். இது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்படக்கூடிய நிலைகள், அதிகப்படியான புயல் காற்று வீசுகிற போலும் மண் அரிப்பு ஏற்படும். இந்த நார்மலாகவே மண் அரிப்பு வந்து ஏற்பட்டு அப்படியே அடிச்சுட்டு போய் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதனாலையும் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருந்தால் தான் விவசாயிகளுடைய மண் வளத்தையும் மேம்படுத்த முடியும், மகசூலையும் மேம்படுத்த முடியும், மண்ணில் போஷாக்கையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட ப்ராடக்ட் தான் நம்மளுடைய வெஸ்டேஜ் அக்வாஜல் ப்ராடக்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, தண்ணியை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சுக்கோம். இப்போ வந்து ஒரு மழை காலத்துலேயோ நல்ல மழை வருதுன்னா தண்ணியை எப்படின்னா கிட்டத்தட்ட 500 மடங்கு வந்து தண்ணியை சேமித்து வைக்கும். அப்போ என்ன ஆகுனா, 50% வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்குது. அப்படி வச்சுக்கிறது மூலமாக என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, உரங்கள் நம்ம வந்து உரங்கள் இடுறதையும் வந்து நமக்கு வந்து செலவு வந்து மிச்சப்படுத்தும். அப்போ அந்த தண்ணியில் இந்த உரத்தை வந்து சேமித்து வச்சு தேவையான பொழுது வந்து நமக்கு வந்து அதை வந்து கொடுக்கும். அப்போ வந்து உரத்தை வந்து நம்ம வந்து செலவு வந்து மிச்சப்படுத்திக்கலாம்.
அதுதான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கும், உரத்தை வந்து செலவு பண்ணுறதை வந்து குறைச்சி ஹீல்டை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. இந்த வாட்டரை எப்படி சேமித்து வச்சுக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நல்ல மழை பெய்யுதுன்னா தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கும், உள்ளே வந்து ஜெல் ஃபார்மில் வந்து சேமித்து வச்சுக்கும். அப்போ மழை இல்லாத காலத்தில் ஒரு நல்ல ஒரு வெயில் அடிக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் என்ன பண்ணணும்னா, தண்ணீர் இல்லாத காலத்தில் அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக இதுவே ப்ரொடியூஸ் பண்ணணும். உள்ளேருந்து ஜெல் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மூலமாக கொஞ்சமாக இதை வந்து கொடுக்கும். அப்போ என்ன சுழற்சி முறையில் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். தண்ணீர் இல்லாத காலங்களில் இப்படி செயல்படுது. அப்போ ஊட்டச்சத்து இதுக்குள்ளே எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, இதே போல் அந்த ஜெல்லுலேயும் இந்த ஊட்டச்சத்தை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளையும் சேமித்து வச்சு அதையும் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் காலத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. ஏன்னா மண்ணரிப்பு ஏற்படக்கூடிய நேரத்துலையும் இந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஊட்டச்சத்து வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். மண்ணரிப்பு ஏற்படும் பொழுது அந்த மண்ணையும் அந்த ஜெல்லில் வந்து உறிஞ்ச வச்சுக்கிட்டு அதிகப்படியான மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஒரு மண்ணரிப்பு ஏற்படும்போதுனா அப்போ உறிஞ்சி வச்சு அதை வந்து நமக்கு வந்து தடுக்கும். சாயில் ஏரேஷன் நம்ம வந்து பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் பார்த்தோம்னா, சொன்ன மாதிரியே வாட்டர் வந்து சஸ்டெயின் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. க்ரோத் வந்து ஃபாஸ்ட் ஆகும். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஃபாஸ்ட்டாக வந்து தாவரங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் அதில் தாவரங்களில் பூச்சிகள் ஆல்கைன்லாம் எந்த ஒரு நுண்ணுயிர் தாக்குதலும் ஏற்படாமல் நமக்கு வந்து பார்த்துக்கக்கூடியது. நியூட்ரிஷனை சரியாக நமக்கு வந்து தாவரங்கள் எடுத்துகிட்டு போய், ஏன்னா நம்ம செலவு பண்ணி பல ஆயிரங்கள் செலவு பண்ணி ஒரு தாவரத்தை வந்து நம்ம வந்து வளர்ப்போம். அப்போ இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் அது நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஹீல்டு வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தோம்னா, மண் இது வந்து பார்த்தோன்னா ஜெல் ஃபார்மில் தான் இருக்குது. இது நம்ம டேரெக்டாக வந்து வாட்டரில் வந்து நமக்கு வந்து கலக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து மண்ணில் நமக்கு வந்து கலக்கணும். மண்ணில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து தாவரங்களுக்கு இப்போ வந்து ஒரு செடியை நம்ம வந்து வைக்கிறோன்னா அப்போ இதை மண்ணை கலந்து மண்ணை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தாவரத்தை உள்ளே வச்சிடணும். செடியையோ விதையோ நம்ம வந்து உள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஒருத்தவங்க பயிரிடுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஏக்கரில் வந்து நெல் பயிரிடுறாங்கன்னா அப்போ வந்து மண்ணை வந்து சமப்படுத்துவாங்க, சாயில் எரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த மண்ணு கூட சேர்த்து இந்த அக்வாஜெல்லை வந்து ஆட் பண்ணி நிலத்தில் வந்து நம்ம வந்து சரிசமமாக வந்து நம்ம வந்து செட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து விதையிடுறதையோ வேலையை நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இதுவே ஒரு செடி ஒரு மரத்துக்கு நம்ம வந்து இதை பண்ணோன்னா ஒரு 40லேருந்து ஒரு செடினா 40 கிராம், ஒரு மரம்னா ஒரு 80 கிராம். ஒரு தென்னை மரம் எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. என்ன தென்னை மரத்துக்கு எடுத்துக்கணும்னா ஒரு 80 கிராம் அதை வந்து மண்ணில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண் வேறு பகுதியில் நம்ம வந்து உள்ளே வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டரையோ இல்லைனா அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஊட்டச்சத்து உள்ள உரங்களையும் நம்ம கொடுக்கும் பொழுது அது நல்லா வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ நம்ம நிறைய பேர் இயற்கை உரங்களை பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன ஆகுனா அது கூட சேர்ந்து கூட நம்ம இதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுனா க்ரோத்துன்றது நல்லா சீக்கிரமாக ஏற்படும். கொடுத்துருக்காங்க. இதோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 kg பாக்கெட்டாக நமக்கு வந்து வருது. இதோடைய எம்ஆர்பி 1850 ரூபாய். நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தோம்னா 1650 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்குகிறோம் டிஸ்ட்ரிபியூட் ப்ரைஸில். 55 PVக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு விவசாயம் வாங்கி பயன்படுத்தும் போது அற்புதமான மகசூலையும் மண் வளத்தையும் மேம்படுத்தி பணம் நிறையா சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு தோட்டங்கள் வச்சுருக்கவங்கள அவங்க வீட்டில் நல்லா அழகாக பூத்துக்கொள்ளக்கூடிய மலர்களை வந்து உற்பத்தி பண்ணலாம். பழங்களையும், அதாவது மாடி வீட்டு தோட்டம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அவங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வாங்கி பயன்படுத்துவோம். மண் வளத்தையும் மகசூலையும் மேம்படுத்துவோம். இந்தியாவை அக்ரிகல்ச்சரில் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டுட்டு போவோம். விஷுவல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.